Vivo Camera and Music வழங்கும் Bigg Boss. வணக்கம். Bigg Boss 14 பிரபலங்கள் 15 பிரபலங்கள் 100 நாட்கள் 30 கேமராக்கள் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. I'll be watching. இல்ல இது என்ன ப்ரோகிராம் இது? தொலைக்காட்சியில இப்படி ஒரு ஷோ பண்றேன் அப்படிங்கிறதுக்கு விமர்சனங்கள் நிறைய இருந்தது. ஆனா இவங்க சொன்ன கணிதங்களை பார்க்கும்பொழுது ஆதரவு 100% இருக்கு. அதுவும் மக்கள் கிட்ட இருந்து. இவ்வளவு பாருங்க, தெருக்கூத்தாடி மாதிரி இருக்கிறான். இல்ல நீங்க சூஸ் பண்ணிக்கிற அந்த ஆக்ட்ரஸ் எல்லாம் யாரு? எனக்கு கட்டி பிடிக்கிறவங்க. இவங்க எல்லாம் பிரபலங்களா? நான் ஸ்டேஜ்ல பாக்குறேன், ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து 2 பேரும் வந்து கட்டி பிடிச்சிட்டு பிரியறாங்க. என்னன்னா 100 நாள் பிரிய போறாங்க. இவங்களுக்கு ஜஸ்ட் மேரேஜ் ஆகி 1.5 இயர் ஆகுதான். சார் அப்படி இருந்து வந்தவங்க தான் சார், எல்லாரும் மறந்துட்டாங்க. இன்னைக்கு நைட் நான் இங்க பேசத்தான் இருந்தாலும் சரி, நீங்க அங்க சிரிச்சாலும் சரி, அவங்க குடிச்சாலும் சரி, இவங்க என்ஜாய் பண்ணாலும் சரி, நம்ம சொசைட்டில நம்ம வந்து ஃப்ரீடமா இருக்கிறோம்னா, அன்னைக்கு பார்டர்ல எவனோ ஒருத்தவன் செத்து நிற்கிறான் நமக்காக. அவன் பிரியாத பிரியத நீங்க பிரிச்சுட்டீங்களா? பார்க்கணும், இப்ப இவங்களால முடியுதான் பார்க்கணும். லான்ச் எடுத்துன்னு கடலுக்கு போறான், சிக்னல் இல்ல. போனவன் திரும்பி வருவானா இல்ல குணமா வருவானான்னு தெரியல. ஒரு சின்ன சைல்டு வச்சு உங்களோட சேனல் பார்க்க முடியுமா? இது இவங்க எடுத்த கருத்து கணிப்பு. அதுவும் வற்புறுத்தி கேட்பதல்ல, அன்எய்டட் நம்பர்ஸ். அது இது தூங்குறத பார்க்கறதுக்கு நாங்க இருக்கணும், 100 நாள் பார்க்கணும். இது நீங்க ஆர்கனைஸ் பண்ணி இது ஒரு ப்ரோகிராம், இதை மக்கள் பார்க்கறதுக்காக நீங்க இது ரொம்ப நாளா போடுறீங்க. வேற அதான் இந்த ஷோல எனக்கு பிடித்ததும் கொஞ்சம் பதட்டமா இருக்கிறதும் கூட. ஏன்னா எல்லாமே எழுதி வச்சு செயல்படும் வேலை இல்லை. கலந்துக்கிற எல்லாரும் நீங்க இந்த ப்ரோகிராம் எதுக்காக வந்துக்கிறீங்கன்னு தெரியுமா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா அப்படின்னு கேட்கும்போது நீங்க எல்லாம் சொல்றீங்க, கமல் இருக்கிறாரு, நீங்க இருக்கிறீங்க, கமல் நீங்க இருக்கிறீங்க, நீங்க பாத்துக்கிறீங்க, அதனால நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இது மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மட்டுமல்ல, உலகத்துல இருக்கிற எல்லாரும் கமல் நிக்கிறாரு அந்த ஸ்டேஜ்ல அப்படின்றதுக்காக தான் நாங்களும் பார்த்தோம் அந்த ப்ரோகிராம். அப்படி பார்க்கும்போது நீங்க பண்ண ஒரு சில விஷயம் பாத்தீங்கன்னா, உடல் உறுப்பு தானம், கண் தானம், இது மட்டும் இல்லாம எஃப்எம்ல பெட்ரோல் தான் பிள்ளையா சொல்லி நீங்க ஒரு ப்ரோகிராம் பண்ணீங்க. அந்த ஒரு வாய்ஸ் பெட்ரோல் தான் பிள்ளையா அப்படின்னு கேட்ட அந்த ஒரு வார்த்தை எத்தனை பேரு மனசுல தச்சதுன்னு சொல்லிட்டு எங்க எல்லாருக்கும் தெரியும். நீங்க எஃப்எம்ல பேசுற ஒரே காரணத்துக்காக எஃப்எம்ஏ கேட்கற ஆள்ல எஃப்எம் டியூன் பண்ணி கேட்டோம். அப்படின்னு இருக்கும்போது நீங்க ஏன் இந்த ப்ரோகிராம் சப்போர்ட் பண்றீங்க? மக்களிடம் சென்றடைய வேண்டியது ஒரு நல்ல கலைஞனின் பெருமை, கடமை. இப்ப ஒரு சில மீடியாவுடைய டிஆர்பி பசிக்காக உங்களை நீங்களே உங்களோட மனசாட்சி வித்துட்டீங்களா? இது என்னுடைய கேள்வி இல்ல, பல பொதுமக்களுடைய கேள்வி. பிடிக்கலன்னா அடுத்ததுல மாத்திருவோம், அவ்வளவுதானே. மேடையில இன்ட்ரோ கொடுக்குறீங்க, அதுல ஒரு பொண்ணு ஷாலை தன் தலையில கட்டின்னு வரா. அந்த கட்டின்னு வர ஷாலை இந்த பொண்ணு அதுக்கு என்ன மாதிரி ஷால் கேட்கும்போது தான் ஒரு விளக்கம் தரா. அது என்னன்னா, நான் விவசாய குடும்பத்துல இருந்து வந்தவ, விவசாயம் எனக்கு பிடிக்கும், அந்த விவசாயியோட வேர்வையை துடைக்கும் துண்டு அப்படின்றா. அது ஏன் அப்படி சொன்னா, இல்ல அவளுக்கு யாராவது சொல்லி விட்டாலும் இது எனக்கு புரியல. இதுக்கு கமல் என்ன சொல்றாருன்னா, எந்த அளவுக்கு வேர்வை துடைக்கப்பட்டிருந்தால் அது ரத்தமாக மாறி சிவப்பாக மாறி இருக்கும் அப்படின்றாரு. இல்ல இது பாக்குற மக்கள் என்ன முட்டாளா? விவசாயியோட பிரச்சனை பேசுறதுக்கான களம் இதுவா? அதில் என்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. இல்ல நான் கேக்குறேன், உங்ககிட்ட ஒரு சில கேள்வி கேக்குறேன். இப்ப இந்த தமிழ்நாடு இருக்கிற சூழ்நிலைக்கு இந்த ப்ரோகிராம் அவசியமா? எனக்கு, என் மக்களுக்கு என்ன பயன், அது மூலமாக என்ன கற்றுக்கொள்ள போகிறார்கள்? ஒன்னும் புரியல. அதுதான் சொல்லிட்டு இருந்தேன். அதுக்கு நீங்க அதை தெளிவா எடுத்து சொல்லிட்டீங்க. அதுக்கு பொழிப்புரையும் உரையும் எழுதிட்டீங்க. இது என் சமூகத்தின், என் மக்களின் கேள்வி. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது.